கிறிஸ்துவின் மிகவும் பிரியமானவர்களே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, மற்றவருக்கு நாம் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய பாரமாக இருக்கக்கூடாது. மற்றவருக்கு பயத்தை தரவல்லவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய தீர்ப்பு என்று சொல்லும்போது நாம் மற்றவர்களுக்கு தீர்ப்பிடுவதற்கு நாம் யார்? உலகத்தில் தீர்ப்பிட வேண்டும் என்றால் ஒரே ஒருவர் தான் தீர்ப்பிட முடியும். அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். நம்முடைய சட்டத்திட்டங்களில் கூட நிறைய பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய குற்றவாளிகள்லாம் கருணை மனுவை போட்டு கூட அவர்கள் வெளியிலே வந்திருக்கிறார்கள். சட்டத்திட்டத்தில் கூட அவ்வளவு கருணை, இரக்கம் போன்ற செயலெல்லாம் இருக்கிறது. அவை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் மற்றவர்களுக்கு பாரமாயும் மற்றவர்களை விமர்சிப்பதற்கும் நாம் யார்? அவை கடவுள் ஒருவர் மட்டும்தான் மற்றவர்களுக்கான தீர்ப்பை வழங்கக்கூடியவர். இயேசுடைய வாழ்விலே நடந்த சம்பவமாக பாரம்பரிய கதையாக ஒன்று சொல்வார்கள். இயேசுடைய வாழ்விலே தன்னுடைய சீடர்களோடு இயேசு சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த சீடர்கள் சென்று கொண்டிருக்கின்ற வழியிலே ஒரு நாயானது இறந்து கிடக்கிறது. அவை அந்த நாயை பார்த்து ஒரு சீடன் சொன்னான், ஐயோ இந்த நாயை பாருங்கள், எவ்வளோ கோரமாக செத்து கிடைக்கிறது என்று சொன்னார். இன்னொரு சீடர் தன்னுடைய மூக்கை பொத்தி கொண்டு, ஐயோ எவ்வளவு நாற்றம் நாறுகிறது என்று சொல்லி அவர் கவலைப்படுகிறார். மூன்றாம் அவர், இந்த ரோட்லியா சாக வேண்டும், எல்லோரும் நாம் போகிற வழியில் என்று குறை சொன்னார். இயேசு கிறிஸ்து அந்த நாயை உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய சீடர்கள் எல்லாம் பார்த்து சொன்னாராம், அந்த நாயினுடைய பற்களை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது, அது இறந்தாலும் எவ்வளவு அழகுடன் அது காணப்படுகிறது என்று அவர் சொன்னார். இதுதான் ஆண்டவர் இயேசுவுடைய பார்வை. நாம் பார்க்கின்ற பார்வைக்கும் ஆண்டவர் இயேசுவுடைய பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நாம் எல்லோரையும் குறையோடே பார்க்கிறோம். நாம் குறையோடு பிறக்கின்றோம், ஆகவே எல்லோரையும் குறையோடு பார்க்கிறோமா என்று தெரியவில்லை. அவை மற்றவருடைய நிறைவை என்றும் நாம் பார்த்து அவர்களை பாராட்டுவதில்லை. நிறைய நேரங்களில் நாம் அந்த செயலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய குறைகளை பெரிதுபடுத்தி அதை பூதாகாரமாக்கி அவருடைய பெயர் கெடுகின்ற அளவிற்கு நாம் பல நேரங்களே காரணமாக இருந்திருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருக்கும், அவ்வளவு குறைகள் இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் நிறைய தவறுகள் செய்திருப்பார்கள். அதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு பிற குடும்பங்களில் ஏதாவது சங்கடங்கள் ஏற்படுகின்ற போது அதை ஊதி பெரிதாக்குகின்ற மனிதர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அப்படி அன்புக்குரிய ஆண்டுடைய வார்த்தையை நாம் மீண்டும் கேட்போம். தீர்ப்பிடாதீர்கள். எந்த வகையிலும் மற்றவர்களுக்கு நாம் பாரமாய் இருக்க வேண்டாம். மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக மாற நாம் இங்கே ஆசைப்பட வேண்டும். பல நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்விலை பார்க்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய வார்த்தையிலே நாம் பாட்டு சொல்லிக்கொண்டு சென்று கொண்டே இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையை மற்றவர்களை எவ்வளவு தூரம் குத்தும் என்பதை நாம் பல நேரங்களில் மறந்து விடுவதை பார்க்கிறோம். சில நேரங்களில் பார்க்கின்ற போது நம்முடைய குடும்ப வாழ்விலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, மற்றவர்கள் பேசுகின்ற போதும் நம்முடைய வார்த்தையானது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக அவர்களை மீண்டும் உற்சாகப்படுத்துவதாக இருக்க வேண்டும். என்றாவது ஒரு முறை தவறு செய்திருப்பார்கள், அல்லது குற்றவாளியாக ஜெயிலுக்கு போய் கொண்டு கூட வந்திருப்பார்கள். ஆனால் அவரை போட்டு அவனை பற்றி தெரியாத, அவன் பெரிய ஃப்ராடு, அவன் மோசமானவன் என்று சொல்லி மீண்டும் அவனை குற்றவாளியாக மாற்றுகின்ற சமூகமாகத்தான் இது இருக்கிறது. ஆகவே திருந்தி வந்துவிட்டான், பாவம், அவரை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். அப்படி அவருக்கு வேலை வாய்ப்புகள் ஏதாவது பெற்றுக் கொடுத்து அவரை மீண்டும் மனிதராக்க வேண்டும் என்றும் யாரும் பொறுப்பெடுப்பதில்லை. அவன் குற்றவாளி என்றால் கடைசி வரை முத்திரை குத்தப்பட்டு அவன் கடைசி வரை தவறு செய்தவன் குற்றவாளி என்று சொல்லி நாம் அவனுக்கு அங்கே பேரை வழங்குகின்றோம். அப்படி அன்புக்குரிய ஆண்டவர் இயேசுடைய மனநிலையை நாம் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நிறைய நேரங்களில் நம்முடைய ஊர்களிலும் பார்க்கலாம், குடும்பங்களிலும் பார்க்கலாம். இந்த மாதிரியான செயல்களை பல நேரங்களில் நாம் பார்த்து மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தவர்களெல்லாம் இருப்பார்கள். ஒரு பெண்மணி சொல்வாலாம், என்னுடைய கணவன் தன்னுடைய நண்பரை பார்த்து சொன்னாராம், என்னுடைய மனைவி இருக்கிறார் அல்லவா, ஒவ்வொரு நாளும் இந்த டாஸ்மார்க்கு போய்கொண்டே இருப்பார். 1 இல்லை 2 இல்லை, ஒரு 4 கடைக்காவது சாயந்தரமானால் போய்விட்டு வந்து விடுவாள் என்று சொன்னது ஆச்சரியப்படுகிறான் தன்னுடைய நண்பன். உன் மனைவி அவ்வளோ பெரிய குடிகாரா என்று கேட்டாலாம். அவ்வளோ பெரிய குடிகாரெல்லாம் அல்ல, நான் எங்கும் அங்கே விழுந்து கிடைக்கிறேனா என்று பார்ப்பதற்காக எல்லா கடையிலும் போய் சோதித்து வருவாள் என்று சொன்னாலாம். தான் மேல் வைத்திருக்கின்ற அந்த குறையை வைத்து கொண்டு மற்றவர்களை
அங்கே குறை சொல்கின்ற ஒரு மனநிலை நம்மை அறியாமலே உணர்விலே நாம் வளர்த்து வந்து விடுகிறோம். அவை இதை நாம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தரப்பட வேண்டும். குழந்தைகளும் தாம் தவறு செய்து விட்டால் ஐயோ நான் தவறு செய்யவில்லை என்று தான் முதல் எடுத்தவுடனே தவறை ஏற்றுக்கொள்கின்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. தவறை இன்னும் நியாயப்படுத்தி பேசுகின்ற மனிதர்கள் தான் இன்னும் அதிகமாக இருக்கிறார். இது எங்கேருந்து பிறக்கிறது என்றால் குழந்தைகளிடத்திலிருந்தே பிறக்கிறது. சின்ன பிராயத்திலிருந்தே வளர்வதை நாம் பார்க்கலாம். இயேசுடைய மனநிலை பாருங்கள். அவர் தேடி சென்றதெல்லாம் பாவிகளை. அவர் ஒருபோதும் பாவம் செய்ததில்லை. ஆனால் அவர் தேடி சென்றவரெல்லாம் பாவிகள். பாவிகள் என்று முத்திரை குத்தப்பட்டு வெளியில் தள்ளப்பட்டவர்கள், அங்கே குஷ்டரோகி என்று ஊரை விட்டு தள்ளி வைக்கப்பட்டவர்கள், அங்கே விதவைகள் என்று சொல்லி பல மக்களை நாம் பார்க்கிறோம். பல இடங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளை தேடி இவராக செல்கிறார். ஆனால் இவர் பாவி அல்ல, ஒருபோதும் பாவம் அவர் செய்ததல்ல. ஆனால் அவர் பாவிகளை தேடி போகிறார் என்றால் இதுதான் இயேசுடைய மனநிலை. அவர்களை மாற்ற வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் தர வேண்டும் என்ற எண்ணத்திலே இயேசு ஒவ்வொரு நாளும் சென்று அவர்களை பார்ப்பதாக நாம் பார்க்கிறோம். விவிலியம் முழுவதுமே பாவிகளுக்கான ஒரு விவிலியமாகத்தான் நாம் பார்க்கலாம். அவர்களை மீட்டெடுப்பதற்கான வழியாகத்தான் இயேசுடைய மனநிலை இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு பெண்ணானவள் விபச்சாரத்தில் பிடிபட்டாள் என்று எல்லோரும் அவரை கூட்டி அழைத்து வருகின்றார்கள். எல்லோரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். அதில் பார்த்தீர்கள் என்றால் சிறியவர் முறை பெரியவர் வரை அனைவரும் நின்று கொண்டு அந்த பெண்ணை அங்கே கல்லால் எரித்து கொள்வதற்கு கல்லோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்போ எரியலாம், அவளை துன்பப்படுத்தலாம் என்ற எண்ணத்திலே இயேசு அங்கே வருகிறார். இயேசுவிடம் அங்கே கேட்கப்படுகிறது, இவளை என்ன செய்யலாம், சட்டப்படி இவளை என்ன செய்யலாம் என்று சொன்னபோது ஒரு புதிய மாற்று சிந்தனையை அவர்களுக்கு தருகிறார். யாருமே எதிர்பார்க்காத அந்த சிந்தனையை கொடுக்கிறார். எல்லோரையும் அங்கே உணர வைக்கிறார். தன்னுடைய சிந்தனையிலே அங்கே அவருடைய சிந்தனையை மாற்றுகிறார். ஒவ்வொரும் சுய சிந்தனையோடு சுய அறிவை அங்கே மீட்டெடுக்கிறார். மீண்டும் அவர்களை சிந்திக்க வைத்து எல்லோருமாக சேர்ந்து சிந்திக்கின்ற அளவில் உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இவள் மீது கல்லை எறியட்டும் என்று சொன்னபோது சுய அங்கே பரிசோதனை ஒவ்வொரும் செய்து பார்க்கிறார்கள். கொஞ்சம் மாத்திரத்திலே எல்லோருமாக அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் என்று பார்க்கிறோம். எங்கேம்மா, யாரும் இங்கே இல்லையா, யாரும் உனக்கு திருப்பிடவில்லையா என்று கேட்டபோது யாரும் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு எல்லோருமாக அந்த இடத்தை காலி செய்து விட்டார்கள் என்று பார்க்கின்ற போது இதுதான் இயேசுவுடைய மனநிலை. எல்லோரையும் அந்த ஒட்டுமொத்தமாக சிந்திக்க வைத்து அவர்களுடைய குற்றத்தை அங்கே உணர வைக்கிறார். அப்படிப்பட்ட மனநிலையை அன்புக்குரிய நீங்களும் நானுமாக நாம் பெற்று செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் இன்றும் இந்த காலகட்டங்களிலும் வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டு தான் இருப்பார்கள். குழந்தை வெளியிலே சென்று விடாது உன்னை ஏதாவது சொல்லிவிடுவார்கள். அங்கே தாய் எப்படி வளர்த்தாள் என்று சொல்லி என்னை கேவலப்படுத்துவார்கள் என்று சொல்லி பெண்ணின் நாம் வருகின்றோம். அன்னையுடைய பக்தர்களாக பல நேரங்களில் இருக்கிறோம். ஆனால் பெண்ணின் மறு உருவமான அப்படிப்பட்ட அந்த பெண்களை எவ்வளவு அவமானப்படுத்தியிருக்கிறோம். இவெல்லாம் பெண்ணுன்னு பெற்று வைத்திருக்கிறார்களே, இவள் சிரிக்கார் பார், சிரிப்பையும் ஆலையும் பார் என்று சொல்லுகின்ற மக்கள்லாம் இன்றும் இருக்கிறார்கள். அவை பெண்ணை வளர்ப்பதிலே அவர்கள் பொத்தி வளர்க்கின்ற அந்த சூழ்நிலை இன்றளவிலும் நம் சமுதாயத்தில் இருப்பதை பார்க்கிறோம். யாரும் எதுவும் சொல்லிவிடுவார்களோ, சமுதாயம் எதுவும் சொல்லிவிடுமோ என்ற எண்ணத்திலே இருக்கின்ற போது நமக்கு விடுதலை நாயகியாக இன்றும் நமக்கு குரல் கொடுப்பவள் அன்னை மரியாள். அங்கே அதையெல்லாம் தாண்டி வந்து அங்கே குரல் கொடுத்தாள். அங்கே சமுதாயத்திலே அவள் அடக்கப்பட்டிருந்தாள். அங்கே ஊர் என்ன சொல்லும் என்றெல்லாம் அவள் ஒருபோதும் கவலைப்படவில்லை. என்னுடைய பணி ஆண்டவருடைய பணி, நான் ஆண்டவருக்கு மட்டும்தான் அடிமை, அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நான் கேட்பேன், இந்த சமுதாயத்துக்கு நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன் என்ற எண்ணத்திலே புறப்பட்டு வந்தவள் தான் அன்னை மரியாள். அவன் கதவண்டை இருந்து வந்த விருந்தினரை உபசரிக்க வேண்டும், பொதுக்கிடத்திலே தண்ணீர் எடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அன்னை மரியாள் புறப்பட்டு வந்து நான் கடவுளுடைய அடிமை, கடவுளுக்கு மட்டும்தான் நான் அடிமை என்ற ஒரு எண்ணத்திலே அவள் வெளிப்படுத்தின எண்ணத்தை நாம் அங்கே குழந்தைகளுக்கு உருவாக்க வேண்டும். அவை அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாற்றும். இன்னும் குறை சொல்கின்ற சமுதாயமாக இருக்க வேண்டும். நீ என்ன ட்ரெஸ் பண்ணுகிறாய், நீ என்ன மேக்கப் போடுகிறாய், இந்த குழந்தை என்ன ஆகுமோ தெரியல அப்படிங்கிற எண்ணத்திலே மற்றவர்கள் மனதை எவ்வளவு காயப்படுத்தியிருப்போம், எவ்வளவு குறை சொல்லி வளர்த்திருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்புக்குரியவிலே இந்த அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வந்த பிறகு அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவை நம்முடைய எண்ணம் ஆண்டவருடைய எண்ணமாக, எல்லோரையும் பாராட்டுகின்ற எண்ணமாக மாற வேண்டும். ஒரு கல்வியாளர் எங்களுக்கு சொல்லுகின்ற போது சொன்னார், ஒரு மாணவன் திடீரென்று வகுப்பறையிலே ஒரு ஆசிரியரை அடித்து விட்டார். உடனே அது பெரிய சர்ச்சையாகிவிட்டது. உடனே என்ன செய்தார்கள், எல்லோருமாக சேர்ந்து அந்த மாணவனை டிசி கொடுத்து அனுப்பினார்கள். அந்த அதிகாரிக்கு ஒரு பக்கம் அவருக்கு ஒரு கரிசனை இருந்தது.
உடனே அந்த மாணவனை எடுத்து இன்னொரு பள்ளிகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவி செய்தார். உதவி செய்து அவனுக்கு பல அட்வைஸ் பண்ணி அவனுக்கு பல முறையில் அவனுக்கு அறிவுரை வழங்கி அவனை வளர்த்தெடுத்து கடைசியாக பப்ளிக் எக்ஸாமில் 1100 மார்க் எடுத்தார், 1200. அவை அந்த மாணவன் எந்த நிலையிலே அதை செய்தான் என்பதை அவர் புரிந்து கொண்டார். பிறகு அவருக்கு அறிவுரை சொல்லி சொல்லி அவரை ஒரு மனிதனாக மாற்றி இன்றளவும் அந்த அதிகாரியோடு அவன் பேசிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அதை பெருமையாக சொன்னார். அவை தவறு செய்கின்ற போது மனித இயல்புதான். அதை பக்குவமாக நாம் அதை மாற்றி அதை பெரிதுபடுத்தாமல் எப்பொழுதும் அதை சுட்டி காட்டி கொண்டே இருந்து அவனை மீண்டும் அந்த புதைக்குழியிலே தள்ளுகின்ற ஒரு எண்ணத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட எண்ணம் என்னிடம் இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காணா ஒரு திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லோரும் போல் நாமும் ஒரு விருந்தினரை போல தான் நாமும் இந்த காலத்திலே சென்றிருப்போம். ஆனால் அன்னை மரியாள் மட்டும் அங்கே வித்தியாசமாக செல்கிறாள். அங்கே அந்த குறையை பார்த்து அவள் அங்கே குறையை அங்கே பெரிதுபடுத்தாமல் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் எண்ணத்தை அவர் உருவாக்குகின்றார். அவை மற்றவர்களை பார்த்து அந்த பெருமைப்படுகின்ற அளவிற்கு அந்த திருமணம் நடக்கின்ற போது ஒரு குறை வந்து விட்டால் என்ன ஆகிவிடும் என்பது அவள் தெரிந்திருந்தாள். அதுதான் அந்த குறைகளை களைகின்ற அன்னையாக அங்கே செல்கிறாள். அங்கே ரசம் தீர்ந்து விட்டது. எல்லோருக்கும் தோன்றாத அந்த எண்ணம் அன்னைக்கு மட்டும் தோன்றியது. அவை அவருடைய கஷ்டத்தை தன்னுடைய மகன் வழியாக தீர்த்து வைப்பதாக நாம் பார்க்கிறோம். அவை அப்படிப்பட்ட எண்ணம் நம்மிடம் இருக்கிறதா என்று ஒவ்வொருவரும் இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்த்து கொள்வோம். தீர்ப்பிடாதீர்கள், நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள். நாம் சொல்கின்ற ஒவ்வொரு தீர்ப்பும் திரும்ப நம்ம மீதே அது பின்வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவை மற்றவர்களை நாம் பார்ப்போம். மற்றவருக்கு நாம் ஒரு பாராமுகமாக இருந்து விட பயனுள்ள முகமாக இருக்க வேண்டும். இவன் வந்து விட்டான், இவனை பார்த்தாலே பயமாக இருக்கிறது, இவன் வந்தாலே எனக்கு பாரமாகிவிடும் என்று சொல்கின்ற அளவிற்கு நம்மை பார்த்து மற்றவர்கள் அங்கே முகத்தை சுடிக்கக்கூடாது. நம்மை பார்த்து பயனுள்ளவர், இவர் எனக்கு நம்பிக்கைக்குரியவர், என்னை அன்பு செய்யக்கூடியவர், என் வாழ்விலே இன்னும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர் என்று சொல்கின்ற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி பார்ப்போம். அன்னை மரியாளுடைய அருள் துணை நமக்கு இருக்கின்ற போது அந்த இயேசுவுடைய உள்ளம் நம்முடைய உள்ளமாக மாறும். ஆமீன்.